ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தந்த சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஆரோக்கியமாக அப்புறம் டேஸ்டியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்து ஒரு கடாயில் சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா சூப்பராக செவந்து நல்லா வறுபட்டு வரட்டுங்க. இந்த பாசிப்பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு தீயை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா இந்த தேங்காயில் அந்த தண்ணி பதம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாலெல்லாம் நல்லா அந்த ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா தேங்காய் நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டு வரட்டுங்க. அதே சமயத்தில் ரெண்டுமே நல்லா கரைஞ்சி போயிடாமல் நம்ம பார்த்துக்கலாங்க. ரொம்ப பத்திரமா வறுத்து எடுத்துக்கலாங்க. கையில் எடுத்து நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே நல்லா கிறிஸ்பியாக ஈரப்பதம் இல்லாமல் ரெண்டும் கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா நம்ம சரியான பதமாக இருக்குங்க. மிதமான தீயில நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கலாங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு சின்னது கூட கருகி போனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. சாப்பிடும்போது அந்த கருகின வாடை வரும். நல்லா கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. அப்புறமா விருப்பம் இருந்தால் கொஞ்சம் போல் பாதாம் உள்ள சேர்த்துக்கலாங்க. பாதாம் சேர்க்குறது முழுமையாக ஆப்ஷனல் தாங்க. ஆனால் ஏலக்காய் மட்டும் 2 சேர்த்துக்கலாம். இல்லைனா ஏலக்காய் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா கடைசியாக நம்ம ஏலக்காய் தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா அந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்தெடுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போ வறுபட்டது போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா முழுமையாக ஆறியாச்சு. இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ரொம்ப கொரப்பாக இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப நைஸாக பவுடராகவும் அரைக்காமல் நல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கலாங்க. குட்டி குட்டி ரவை மாதிரி இருந்தால் கூட ஓகே தாங்க. அதுக்குன்னு ரொம்ப பருப்பாக இல்லாமல் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போது நல்லா இந்த அளவுக்கு பவுடராக பண்ணி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ சரியானதாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. அடுத்தது திரும்பவும் கடாயை சூடுபடுத்திக்கலாங்க. ஒரு கப் பாசிப்பயிர் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே இதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி உள்ள சேர்த்துட்டு இது பதமெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. பதம் இருந்ததுன்னா நம்ம பருப்பி ரொம்ப கட்டியாக போயிடும். அதனால இது ஜஸ்ட் கரைஞ்சா மட்டும் போதுங்க. நல்லா இந்த வெள்ளை தண்ணி மட்டும் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு அரை கப் எக்ஸ்ட்ரா கூட வெல்லம் எடுத்துக்கலாங்க. ஆனால் இதுவே சரியாக இருக்குங்க. பாருங்கப்போ வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா முழுமையாக கரைச்சி எடுத்துக்கலாங்க. பவுடரெல்லாம் உள்ளே சேர்த்த உடனே நல்லா ஒரு அல்வா மாதிரி சூப்பராக நம்மளுக்கு திரண்டு வருங்க. எல்லாத்தையும் நல்லா முழுமையாக சேர்த்துட்டு அதே சமயத்தில் கட்டி கட்டியாக அங்கங்கே இல்லாமல் மாவாக இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கரண்டி வச்சு நல்லா நைஸாக உடைச்சிட்டு கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா அந்த வெல்லத்தோட முழுமையாக கலந்துக்கலாம். அப்போ தான் அந்த இனிப்பு எல்லாத்துக்கூடவே நல்லா கலந்து சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஏன்னா எல்லாமே நம்ம பருப்பெல்லாம் நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம். அதனால் இதோட பச்சை மணம்லாம் ரொம்ப போகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு நல்லா கெட்டியாக விட்டால் போதுங்க. இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டால் அந்த வாசம் நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சுருள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப இறுக கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும் போதே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டால் தான் அது நல்லா செட் ஆகி கட்டியாக நம்ம கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு சரியான பதமாக இருக்குங்க. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்குங்க. நல்லா இப்படியே வெறும் ஒரு ஸ்பூனை போட்டு கூட சாப்பிட்லாங்க. அம்பட்ட ருசியாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு பர்ஃபி மாதிரி இதை கட் பண்ணி இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நம்ம இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்க போகிறோங்க. பாருங்கள், இதுக்கு மீறி நம்ம கெட்டியாக விட வேண்டாம். இதுவே சரியானதாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் இந்த மாதிரி மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பிளேட்டில் கொஞ்சம் போல் நெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறதுல உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது சூடு முழுமையாக ஆறணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு
நல்லா வந்து லைட்டாக வந்து சூடு போன உடனே நம்ம வந்து கத்தி வச்சு இதுக்கு ஒரு ஷேப் கொடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து சரியாக இருக்குங்க. இல்லை முழுமையாக செட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வந்து பர்ஃபி வந்து சூப்பராக செட் ஆகிடும், நம்மளால் கட் பண்ண முடியாதுங்க. அதுக்காக தாங்க இந்த மாதிரி மிதமான சூட்டில் இருக்கும்போதே நல்லா ஒரு கத்தி வச்சு நம்ம வந்து ஷேஃப் கொடுத்து எடுத்துக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும், தித்திப்பாக, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக, நல்ல வந்து முழுமையான ஹெல்த்தியாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். சீனி கூட சேர்க்கல, எல்லாமே வெல்லம், நல்ல பருப்பு, இந்த மாதிரி எல்லாமே ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கறனால ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அம்பட்டு ருசியாக இருக்கும். அப்படியே வாயில் வச்ச உடனே சட்டுன்னு கரைஞ்சி போயிருங்க. இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் இது மிதமான விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு இது நறுக்கி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பீசஸாக போட்டு நம்ம சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல இனிப்பு பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இனிப்பு சாப்பிடணும்னு யாருக்கு தான் பிடிக்காது? சின்னவங்கலேருந்து வயசானவங்க கூட நல்ல ஸ்வீட் மேலே ரொம்ப ஆசைப்படுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. கடையில் போய் அந்நேரத்தையே எதுக்கு சாப்பிடணும்? நம்ம வீட்டிலேயே சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு அசத்தலாம் ரொம்ப அருமையாக செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள எளிமையான பொருட்கள் தாங்க, சட்டுன்னு செஞ்செல்லாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆரோக்கியமான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நன்றிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ண மறந்துடாதீங்க.